வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மினி பேக் பேக் க்ரோஷெட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த பேக் பேக். இதை பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். உல்லன் த்ரெட், சிசர்ஸ், க்ரோஷெட் நீடில் அண்ட் ஸ்டிச் மார்க்கர். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வரணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம 8 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். ஸோ இந்த ரிங்கை வந்துட்டு மேஜிக் ரிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரிங்குள்ளே 8 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடணுன்றது நம்மளோட ஃபஸ்ட்டு க்ரோஷெட் பேசிக்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி 8 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை புல் பண்ணோன்னா இப்படி டைட் ஆகிடும். தென் நம்ம போட்ட லாஸ்ட் ஸ்டிச்சையும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சையும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மூலமாக ஜாயின் பண்ணணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம போட்ட ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். ஸோ தட் நமக்கு ரவுண்ட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் ரவுண்ட் 3க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்த ஸ்டிச்சில் 2. இந்த சீக்வன்ஸை வந்துட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரவுண்ட் 4க்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் அண்ட் தேர்ட் ஸ்டிச்சில் 2. ஸோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் 5க்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் அண்ட் 4th ஸ்டிச்சில் 2.
ரவுண்ட் 5 முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அடுத்த 17 ரவுண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் மட்டும் போட போகிறோம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும். ரவுண்ட் 5 முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த 17 ரவுண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இந்த ஹைட் வந்திருக்கு. இப்போ 18th ரவுண்டில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு 6 இடத்துல நம்ம கேப் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுன்ற பேட்டர்ன் வந்துட்டு ரிட்டன் நோட்ஸில் இருக்குது. இப்போ நம்ம பேக்குக்கு அப்பர் கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கில் 8 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ரவுண்ட் 2க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்ததில் 2. ஸோ இதை வந்துட்டு ரவுண்ட் 2 ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். ரவுண்ட் 3க்கு ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சில் வெறும் ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் போடணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட், தேர்டில் 2. ஸோ இந்த சீக்வென்ஸை 2 தடவை ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பட்டன் ஹோல் க்ரியேட் பண்ணணும். இப்போ பட்டன் ஹோல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 6 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த செயினை நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட், தேர்டில் 2. இந்த சீக்வன்ஸை 2 தடவை ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் மூலமாக அந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிடணும்.
இப்போ நம்ம அப்பர் கவர் ரெடி. நம்ம கட் பண்ண எல்லா த்ரெட்ஸையுமே செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த ஸ்டிச்சஸ்குள்ளேயே வந்துட்டு கிறிஸ் க்ராஸாக எடுத்து விட்டுருங்க. அடுத்து ஸ்ட்ராப் போடுறதுக்கு 12 செயின்ஸ் போட்டுட்டு அத்தனை செயின்லேயுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அண்ட் போட்ட எல்லா சிங்கிள் க்ரோஷெட்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி 2 ஸ்ட்ராப் ரெடி பண்ணிக்கணும். ஸ்ட்ரிங்காக ஒரு 20 to 30 செயின்ஸ் வந்துட்டு நான் அந்த ஒயிட் த்ரெட்டில் போட போகிறேன். நம்ம எல்லா காம்பனன்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் பேக்கோடு ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம பேக் ரெடி. Thank you.